நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்திருக்கலாம், வெளியில் முதலீடு செய்திருக்கலாம், இன்னும் எது எதுலேயோ டெபாசிட்டில் முதலீடு பண்ணியிருக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் முதலீடு செய்திருக்கலாம். ஆனால் ஒரு முதலீடு வந்து ரொம்ப முக்கியமானது. என்னன்னு சொல்லுங்களேன்? டைம் கொடுக்குறேன். என்ன முதலீடு? நீங்கள் எதில் வேணாலும் முதலீடு செய்யுங்க. ஆனால் அதை காட்டிலும் மிக 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 உயர்வானது இந்த முதலீடில் செய்தால் தான் எல்லா முதலீடையும் நாம் வந்து காப்பாற்ற முடியும், காப்பாற்ற முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எந்த முதலீடு? அதாங்க அறிவில் முதலீடு. அறிவில் முதலீடு செஞ்சோம்னா நீங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம். எல்லாத்துக்கும் திறமை இருக்குது, எல்லாருக்கும் உழைப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் என்ன இது இருக்குது, விடாமுயற்சி இருக்குது, என்னென்னமோ நான் சொல்லுவேன். எல்லாமே இருக்குது. எல்லாம் இருந்து திறமை இருந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க, ரொம்ப சம்பாதிக்கிறீங்க, கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன். ஓகே 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 அதை வந்து காத்துக்கொள்ளக்கூடிய அந்த அறிவு இல்லைன்னா பிம்பிளிக்கு பிம்பிளி. அதனால் நோ யூஸ். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நோ யூஸ். அதை எப்படி முதலீடு செய்யணும், எந்த விதத்தில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அறிவு இருந்தால் தான் அந்த நீங்கள் திறமையால் சம்பாதிச்சதை நிஜமாலுமே காப்பாற்ற முடியும். பரவலாக இப்போ எதெல்லாம் போடணும் அந்த அறிவு சார்ந்து இருக்கணும். சும்மா நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு திறமை உண்டுங்க, உழைப்பு உண்டுங்க, எல்லாரும் உண்டுங்க. அதை காக்கிற அறிவு எவ்வளோ பேர்த்துக்கிட்ட இருக்குங்கிறீங்க? அதுதான் பெரிய மைனஸ் பாயிண்ட் நம்மள்கிட்ட இருக்கிறது. அதனால் இந்த அறிவில் நாம் வந்து முதலீடு செய்யணும். எப்படி அறிவில் முதலீடு செய்கிறது? செஞ்சே ஆகணும். திறமையை வளர்த்துக்கிற மாதிரி, முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி, அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். கொடுத்தா தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து குடும்பத்தையோ இல்லை நம்ம நாட்டுக்காகவோ ஏதோ மக்களுக்காகவோ ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சாலும் நாம் வந்து அதில் வந்து செய்ய முடியும். அப்போ இந்த அறிவை பெருக்கக்கூடிய பெரியோர்களுடைய கருத்துக்கள் அடங்கிய புத்தகம், பெரிய தத்துவ ஞானிகள் எழுதிய புத்தகம், பொருளாதார புத்தகம், வணிக புத்தகம், இது மாதிரி நிறைய புத்தகங்களை எந்த வடிவத்தில் வேணாலும் படிக்கலாம். நம்ம இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு செல்லுலேயே அது மாதிரி நிறைய இது இருக்குது. அப்போ அறிவில் தான் நம்ம முதலீடு செஞ்சே ஆகணும். அறிவுள்ளவன் தான் ஆக்கப்பூர்வமாக இருக்க முடியும். அதனால் நமக்கு பெரிய செல்வம்னா அறிவு. அதில் முதலீடு எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வந்து